ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். மீன் குழம்பு எப்பயுமே மண் பாத்திரத்துல சமைச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் வேல இப்போ எப்படி பண்ண போறோம்ன்றத நான் உங்களுக்கு ரெசிபி சொல்றேன். கொஞ்சம் கடுகு, நல்லெண்ணெயில சமைங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட். உங்களுக்கு சில பேருக்கு கம்மியாக மீன் குழம்புல உப்பு போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க மக்களே. மண் பாத்திரத்தில் மீன் குழம்பு செஞ்சால் எப்பயுமே ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் மக்களே. அந்த கரைச்சி வச்சிருந்ததை நம்ம இப்போ தாளிச்சதுல ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். மீன் குழம்புக்கு எப்பயுமே கொதிக்க விடணும். அப்போதான் உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். எவ்வளோக்குள்ள நம்ம கொதிக்க விடுறோமோ அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் நல்லா ஒன்றா கலந்து நம்மளுக்கு நல்ல ருசி தரும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மீன் கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, நான் எஸ்பெஷலி கொஞ்சம் தலை, வால், அப்புறம் கொஞ்சம் உடம்பு பகுதி இப்போ நான் போட போகிறேன். மீதியை நான் ஃபிஷ் ஃப்ரைக்காக மசாலா தடவி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தலை, வால் பகுதி நம்ம இப்போ இந்த மீன் குழம்புல போடுறோம். மீன் குழம்பு கொதிச்சிட்டோன்னு இந்த மீனெல்லாம் எடுத்து போடுங்க. போடும்போது நல்லா தள்ளி தள்ளி போடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு உடையாம அந்த மீன் ஃபுல்லாக பரவி மீன் நல்லா வெந்திருக்கும் மக்களே. இப்போ இந்த டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மீனை போட்டுட்டு நல்லா மூடி நல்லா இன்னொரு தடவை கொதிக்க விடுங்க. நான் ஒரு 8 பீசஸ், ஒரு 6 தலை, 3 வால் பகுதி அண்ட் 2 உடம்பு பகுதின்னு நான் போட்டிருக்கேன். உங்க வீட்டுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மீன் குழம்பு நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு கொதிச்சிட்டோன்னு கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுருங்க. இல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபைனா சாப் பண்ணி கூட இந்த கொத்தமல்லியை போட்டுடலாம். நல்ல வாசமான மீன் குழம்பு மக்களே, ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ, பாய்.